வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம் உலக சமையலில் என்ன செய்ய போகிறோன்னா 10 நிமிஷத்தில் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் வாஃபிள் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதோட ஐபிஎல்ல பாயில்டு எக் செஞ்சுட்டு காஃபி மேக்கரில் ஒரு சூப்பரான டேஸ்டான காஃபி செய்ய போகிறேன். சைடுக்கு நான் பாயில்டு எக் செய்கிறதுனால எக்லெஸ் வாஃபிள் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு மைதா, சுகரு, மில்க்கு அண்ட் பேக்கிங் பவுடரெல்லாம் போட்டு மாவாக கரைச்சிட்டு வாஃபிள் மேக்கரில் ஊற்றி வேக வைக்கிறது தான். வாங்க இப்போ எப்படி குவிக்காக அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். வாஃபிள் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 1 கப் மைதா மாவு, 1 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், நீங்கள் ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம், 1 பிஞ்சு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஃப்ளோர், பாதாம் பவுடர். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், தேவையான அளவு மேப்பிள் சிரப். ஃபஸ்ட்டு போய் நம்ம எக்கை வேக வச்சுடலாம். அந்த டைமில் நம்ம வாஃபிளை மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக செய்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு எக்கை வேக வைக்க பார்க்கலாம். இப்போ எக்கை வேக வச்சுக்கலாம். நான் ஐபிஎல் யூஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக எக்கு குக் ஆகிடும். நான் அதுக்கு ஐபிஎல் போடணுன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அந்த ஸ்டாண்டை போட்டு தான் குக் பண்ணணும். எக்கை அந்த ஸ்டாண்டை போட்டு நான் ஒரு 2 எக்கு பாயில் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டுடலாம். ஸோ சம்டைம்ஸ் நான் நைட்டில் கூட நான் இது எக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு டைமரை போட்டு வச்சுடுவேன். காலையில் ரெடியாக இருக்கும், நம்ம சீக்கிரமாக ஆகிடும். ஐபின்னா நீங்கள் ரெகுலர் குக்கர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம் எக்கு. ஸோ நான் ப்ரெஷர் மோடு இருந்தால் உங்களுக்கு 7 மினிட்ஸ் போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் எக்கு ஆல்ரெடி இருக்கும் இந்த ஐபியில் ஸோ இல்லைன்னா எக் மோடு போட்டுக்கோங்க. நம்ம இது வேகிறதுக்குள்ளே நம்ம போய் வாஃபிளை கலக்கி வச்சுக்கலாம். இப்போ வாஃபிளுக்கு நம்ம கலக்கிக்கலாம். ஒரு பெரிய பவுலில் மைதா மாவு போட்டுக்கோங்க. இது கூட சால்ட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பாதாம் பவுடர். ஃபஸ்ட்டு இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ப்ரௌன் சுகர், வெனிலா எசன்ஸ், பட்டர். இப்போ நம்ம பால் ஊற்றி கலக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பாலை. ஒரு கப்பு சரியாக இருக்கும். இது நம்ம இதெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே போட்டு எடுக்கிறது தான். உங்களுக்கு நீங்கள் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் கலக்கி வச்சுருந்தாவே உடனே சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கலக்கிறதுலாம் தேவையில்லை. ஸோ நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸு. ஸோ பாலை மட்டும் ஊற்றிட்டு பட்டர் ஊற்றிட்டு நம்ம அப்படியே கலக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பதம். ஸோ இப்போ நம்ம வாஃபிள் மேக்கரை போய் ஹீட் பண்ணலாம். இப்போ வாஃபிள் செஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இது ஒரு 2-3 மினிட்ஸில் ஆகிடும். உங்களுக்கு கலரிங் ப்ரௌனாக வேணும்னா உங்களுக்கு செட்டிங் இருக்குது. ரொம்ப டார்க்காக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், லைட்டாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இது ஃபுல்லாக ஆற வரைக்கும் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா நம்ம அதை மூடி வச்சு அது கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் எட்ஜில் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. நம்ம அதை மூடி வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ டார்க் வேணுமோ அந்த டார்க் இது செட்டிங் போட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம காஃபியும் போட்டுடலாம், ப்ளஸ் எக்கும் ரெடி ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில், 2 மினிட்ஸில். இப்போ வாஃபிளும் ரெடி ஆகிட்டுருக்கு, எக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் காஃபியும் போட்டுக்கிறேன். நான் காஃபி இதை மிஷினில் போட்டுக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த கப்பை எடுத்து போட்டாவே போதும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டு பிளெண்டு தான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ இதுவும் ரெடி ஆகிடும் ஒரு நிமிஷத்தில். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. நான் இதை வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். காஃபி இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, எக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 8 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ
இப்போ எக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்க்கலாம் எக் வந்துடுச்சான்ட்டு. இதுவும் குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஐஸ் வாட்டரில் எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக உரிக்க முடியும். அது சீக்கிரமாக வந்துடும் உரிக்கிறதுக்கும். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எக் ரெடி ஆகிடுச்சு, காஃபி ரெடி ஆகிடுச்சு, வாஃபலும் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் மேப்பிள் சிரப் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கோங்க சிரப் வந்து. ஸோ காஃபி எக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.